முன்பக்க தொடர்ச்சி பகுதி 26. சூர்ப்பனகை ராவணனிடம், நம் இனத்தாரை கொன்றுவிட்ட ராமனை நீ சும்மா விடக்கூடாது என்றாள் சூர்ப்பனகை. மீசைகள் துடிக்க, வாய்களில் கோபப் புகை வர, இடி போன்ற குரலில் யார் செய்தது இப்படி என்று கத்தினான் ராவணன். ராவணனது பெண்ணாசையை அறிந்திருந்த சூர்ப்பனகை இப்பொழுது கதையையே திருப்பி மாற்றிவிட்டாள். ராவணன் அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. ராவணன் நவக்கிரகங்களில் 9 பேரையும் பிடித்து தன் அரியாசனத்துக்கு படிகளாக போட்டிருந்தான். ஒரு நாள் அவனது சபைக்கு அவனே வந்தான். ராவணன் வணங்கும் பேறு பெற்ற நாரதர், ராவணா, நவக்கிரகங்களை மல்லாக்க போட்டு மிதிக்கிறாயே, நேரே போட்டு மார்பில் மிதி என்று சொல்லிவிட்டு போனார். ஆகா, அருமை என்று வியந்த ராவணன் 9 நவக்கிரகங்களையும் மல்லாக்க போட்டு மார்பில் மிதித்து ஏறினான். சனியை மிதிக்க வழி பொறுக்க முடியாத சனி ஒரு கோப பார்வையை ராவணன் மேல் வீசினான். அன்று சனி பார்த்த வினை இன்று சனி வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டது. ராவணனிடம், அண்ணா, எல்லாம் உனக்காக செய்ய போய்த்தான் நான் மூக்கறுபட்டு வந்துள்ளேன் என்று ராவணனிடம் பொய் கூறினாள் சூர்ப்பனகை. சூர்ப்பனகை ராமன் மீது ஆசைப்பட்டு மூக்கறுபட்டு வந்தாள். ஆனால் ராவணனுக்காக செய்ததாக பொய் கூறிவிட்டாள். நம் சமூகத்தை அழித்த ராமனுக்கு சீதை என்ற மனைவி இருக்கிறாள். காட்டில் அவனோடு தனியாக இருக்கிறாள். அவள் அழகே அப்படி அழகு என்று சொன்னாள் சூர்ப்பனகை. உனக்கேற்ற மனைவி அவளே. அவளை உனக்கென்று நிச்சயித்து அவளை எடுத்து வர முயற்சி செய்தேன். அப்பொழுது அந்த ராமனுடைய தம்பி லட்சுமணன் என்னுடைய அந்த முயற்சியை தடுத்தது மட்டுமல்லாமல் என் மூக்கையும் காதையும் வெட்டி எறிந்து விட்டான். உனக்கு மானம் இருந்தால் உடனே புறப்படுவாயாக என்று சூர்ப்பனகை